உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த மார்கழி மாத உற்சவ நிகழ்வில் திருக்குறள் பற்றிய இந்த தலைப்பு குறித்து எனக்கு பேச வாய்ப்பளித்த சரவணன் ஐயா அவர்களுக்கும், இந்நிகழ்வில் பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். இந்த நிகழ்வினுடைய தலைப்பை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், திருக்குறளில் பண்பும் பயனும் என்ற தலைப்பு. பொதுவாக திருக்குறள் பற்றிய நிகழ்வுகள் தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் நடைபெற்றாலும் இந்த நிகழ்வுக்கான தலைப்பே ஒரு தனித்துவமாக விளங்குகின்றது. ஏன் என்று சொன்னால், இந்த நிகழ்வினுடைய தலைப்பே என்னவென்று கேட்டால், திருக்குறள் பண்பும் பயனும். திருக்குறள் என்ற புலமை சார்ந்த ஒரு இலக்கியம் நமக்கான ஒரு வாழ்வியல் உண்மையை நமக்கு வகுத்து அளித்திருக்கிறது. எப்போதெல்லாம் நாம் இலக்கியத்தை படிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் இலக்கியவாதியாக அல்லாமல் இலக்கியமாகவே திகழ வேண்டும். இலக்கியத்திற்கு உரிய பண்புகளை நமக்குள்ளாக உருவாக்குகின்ற போதுதான் நாம் இலக்கியமாக மாற முடியும். எனவே திருக்குறளின் பண்பு, திருக்குறள் நம்முடைய வாழ்வியல் பண்பாக எதை வரையறுத்திருக்கிறதோ அந்த திருக்குறளின் பண்பாக நம்மை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி உருவாக்குகின்ற போது நம்முடைய வாழ்க்கை நமக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் பயன் தரக்கூடிய வகையிலே அமைகின்றது. ஆக வள்ளுவர் சொல்வதை போல அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குறளுக்கு ஏற்ற வகையிலே இந்த நிகழ்வுக்கான தலைப்பும் திருக்குறளின் பண்பும் பயனுமாக அமைந்திருக்கிறது. தொல்காப்பியர் சொல்லுகின்றார், நிறைமொழி மாந்தர் ஆணை கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்பர். நிறைமொழி மாந்தர் ஆணை கிளந்த அவர்களுடைய அனுபவத்தினூடாக எழுந்த சொற்கள் மறைமொழி, அனுபவ மொழிகள் மந்திரம் என்று போற்றப்படும் என்று சொல்லுகின்றார். அந்த வகையிலே நம்முடைய தமிழ் மரபிலே இருக்கக்கூடிய செய்யுள்களிலே நாம் மந்திரம் என்று அடையாளப்படுத்துவது திருமந்திரம் மட்டுமே. ஆக இந்த மந்திரமாக இருக்கக்கூடிய இந்த சொல்லக்கூடியவர்களுடைய பெருமை எத்தகையது என்பதை இங்கே வள்ளுவர் வரையறை செய்கிறார். எப்படி செய்கிறார்? நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமை. நிறைமொழி மாந்தர் பெருமை என்றால், நிறைமொழி என்பது ஞான நிலையை உணர்ந்து சொல்லக்கூடிய மொழி. நம்முடைய உலகியல் வாழ்க்கையில் பெறக்கூடிய அனுபவ மொழிகள் அல்ல. நம்முடைய உணர்வை இறையோடு பொருத்தி பார்க்கின்ற போது ஞான நிலைக்கு செல்ல வேண்டும். அப்படியான அனுபவ நிலையை நாம் பெற வேண்டும். அதுதான் மெய்ஞான நிலை. அந்த மெய்ஞான நிலையை உணர்ந்த பின்பு அவர்கள் கூறக்கூடிய மொழி, அதுதான் நிறைமொழி மாந்தர் பெருமை. அவர்களுடைய பெருமையை எது காட்டி நிற்கும் என்றால் மறைமொழி காட்டி நிற்கும். ஆகவே இங்கே நிறைமொழி மாந்தராக இருக்கக்கூடிய வள்ளுவர் தான் கூறிய அந்த குறளுக்கு ஏற்ப அப்படியான ஒரு பெருமையோடு தான் திகழ்கின்றார். அவருடைய அந்த ஞான நிலைக்கு ஏற்ப அவர் கூறிய அந்த மொழிகள் இன்றைக்கு திருக்குறளின் பெருமையை உலகமெங்கும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன. இனி வரும் காலங்களிலும் இது பறைசாற்றி நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு பெருமையை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால், புலமை சார்ந்த இந்த வள்ளுவரினுடைய வாக்கு என்றென்றைக்கும், அவர் ஒரு சித்தாந்தியா அல்லது வேதாந்தியா, ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவரா, குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவரா என்று எவ்வித பாகுபாடும் இன்றி அவரை காண இயலாமல் என்றென்றைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அனைவரும் போற்றக்கூடிய ஒரு பெருந்தகையாக திகழக்கூடிய இந்த திருவள்ளுவர் நமக்கு கொடுத்த பெருங்கொடை. அதனூடாக நம்முடைய வாழ்க்கையை நாம் இறைநிலையோடு பொருத்தி பார்க்கக்கூடிய தன்மை. அவர் கூறியிருக்கக்கூடிய மொத்தமாக 1330 குறள்களிலேயே இந்த சார்பு, இன்றைக்கு நான் பேச எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு திருக்குறளில் சார்புகள். சார்பு என்பது என்ன? எதை சார்ந்து இருப்பது? துணையாக ஒன்றை பற்றுவது, ஒரு செயலை நாம் செய்வதற்கு அடிப்படையாக அமைவது, நமக்கான அகமும் நமக்கான புறமும் எப்படியாக இருக்க வேண்டும், அதற்கு நாம் எதை சார்பாக கொள்ள வேண்டும். ஆக திருக்குறளில் இருக்கக்கூடிய சார்புகள் என்று நாம் பார்த்தால், இந்த 1330 குறள்களிலேயே மூன்று குறள்களில் தான் சார்பு என்ற நிலையில் அவர் பேசுகின்றார்.
ஆனால் 3 இடங்களில் பேசினாலும் நமக்கான வாழ்க்கை முறை எதை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதை அருமையாக வரையறுத்து சொல்லிவிடுகின்றார். அகம் சார்ந்தும் புறம் சார்ந்தும் நாம் எதை சார்பாக கொள்ள வேண்டும், அதுவே திருக்குறள் வரையறுக்கும் சார்புகள். மொத்தமாக 3 குறள்களிலே முதலாவதாக வரக்கூடிய குறள் அன்புடைமை. இந்த அன்புடைமை அதிகாரத்தில் அவர் பேசுகின்றார், அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அதே துணை. எப்பொழுதெல்லாம் மனதில் அன்பு என்கின்ற பண்பு ஊறுகின்றதோ அப்போதுதான் அது நல்ல இனிய சொல்லாக வெளிப்படும். எப்போது இனிய சொல்லாக ஒரு சொல்லை நாம் பேசுகின்றோமோ வாழ்க்கையில் அந்த சொல்லே செயலாக மாறும். ஆக அன்பு ஊற ஊற அறம் பெருகும். அன்பு என்ற ஒரு பண்பை நமக்குள்ளாக நாம் உருவாக்கி கொள்கின்ற போதுதான், அன்பு என்கின்ற பண்பை நாம் ஊற போடுகின்ற போதுதான் அங்கே அறம் நிகழ்கின்றது. அதைத்தான் இல்வாழ்க்கை அதிகாரத்தில் வள்ளுவர் பேசுகின்றார், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு என்ற பண்பு அறம் என்ற பயனை உருவாக்குகிறது. அதனால்தான் அடுத்தடுத்து வைத்து பேசுகின்றார், அன்பு அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய அறம் என்று அடுத்தடுத்து பேசுகின்றார். ஆக அன்பை கொண்டு நாம் பிற உயிர்களிடம் இனிய சொற்களை பேசுகின்றோம். அந்த சொல்லே செயலாக மாறுகின்ற போது அது அறமாக உருவெடுக்கிறது. இந்த அறம் சார்ந்த செயல்கள் தான் நம்மை இறைவனிடம் கொண்டு செல்கின்ற போது அருளாக மாறுகின்றது. ஆக நாம் ஞான நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை அன்பு என்ற பண்போடு அமைய வேண்டும். அதுவும் கூட இந்த அன்பை நாம் எப்படி செய்கிறோம் என்று வரையறை செய்கின்றார். அன்பு இருந்தால் அறம் செய்ய முடியும், அறம் செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும், எனவே நாம் அறம் செய்ய வேண்டும் என்பதற்காக அன்பு செய்யக்கூடாது, அதனூடாக அறம் செய்யக்கூடாது. அல்லது சான்றோர் பெருமக்கள் கூறி வைத்திருக்கிறார்கள், எப்பொழுதெல்லாம் நாம் அறம் செய்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் நன்மையை அடைகின்றோம், நமக்கு நன்மை நடக்க வேண்டும் என்றால் அதற்காக அறம் செய்ய வேண்டும். அல்ல, அப்படியான அறத்தை செய்யவே வேண்டாம், அது வெற்றி ஆடம்பரமாக மாறிவிடும். அதனால்தான் ஔவையார் கூட பாடுகின்றார், அறம் செய்ய விரும்பு என்று கூறுகின்றார். இல்லை என்றால் அவர் அறச்செயல் புரி என்று கூறியிருக்கலாம், அறச்செயல் செய்து விடுங்கள் என்று அவர் கூறியிருக்கலாம். ஆனால் அறம் செய்ய விரும்பு என்று கூறுகின்றார். விரும்புதல் விளைதல் என்பது நம் மனதிற்குள்ளாக உருவாக்கி வர வேண்டும். அப்போது அன்பு இருந்தால்தான் அது உருவாக்க முடியும். அறச்செயலை நாம் செய்வதற்கு விரும்ப முடியும், இல்லை என்றால் நம்மால் விரும்ப இயலாது. அது மற்றவர்களுடைய பார்வைக்காக அந்த செயல் செய்தால் அது அறச்செயலாக ஆகாது என்று வரையறை செய்து விடுகின்றார். எனவே நாம் அறச்செயலை எப்படி செய்ய வேண்டும்? விரும்பி செய்ய வேண்டும். விரும்பி செய்கின்ற நிலைக்கு நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் அங்கே அன்பு நிலைத்திருக்க வேண்டும். அதனால்தான் வள்ளுவருக்குரிய இந்த குறளுக்கு பரிமேலழகர் உரை வகுக்கின்ற போது அறத்திற்கு அன்பு சார்பு என்று அவர் வரையறை செய்து விட்டார். அடுத்த வரி போடுகின்றார், மரத்திற்கும் அதே துணை. அப்படி போடுகின்ற போது மரத்திற்கும் அதே துணை என்றால் என்ன பொருள்? அவர் வரையறை செய்கின்றார், மரத்தினின்று நீங்குகைக்கும் அன்பே துணை என்று பரிமேலழகர் உரை வகுக்கின்றார். இங்கே மரம் என்பதற்கு பாவம் என்ற ஒரு பொருள் உண்டு, வீரம் என்ற ஒரு பொருள் உண்டு. பாவத்தை நின்று நீங்குவதற்கும் அன்பே துணையாக இருக்கின்றது. ஆக நமக்கான சார்பு, நாம் இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஏற்று வாழக்கூடிய, சக உயிர்களை நேசித்து வாழக்கூடிய வாழ்க்கையில் எதை சார்பாக கொள்ள வேண்டும்? அன்பை சார்பாக கொள்ள வேண்டும். அந்த சார்பாக கொள்ளக்கூடிய அன்பு எப்படியாக உருவாக வேண்டும் என்று அவர் பேசுகின்றார். அப்படி பேசுகின்ற போதுதான் இந்த மரத்திற்கும் அதே துணை என்று பேசுகின்ற போதுதான் மரம் என்பது பாவச் செயல், பாவம். இந்த பாவத்தில் இருந்து நாம் நீங்க வேண்டும். பாவத்திலிருந்து நீங்குவது என்பது எப்படி? ஒருவன் இந்த உலகத்தில் பிறந்தால் தன்னை முதலில் நேசிப்பான், அடுத்ததாக தன் குடும்பத்தை மிகவும் மிகவும் நேசிப்பான். எப்பொழுதெல்லாம் அன்பு இன்றி
நாம் பாவ செயல்கள் புரிகின்றோமோ அப்பொழுதெல்லாம் பழி நம்மை வந்து சேரும். பழி பெருகுகின்ற போது நம்மை எல்லோரும் தூற்றுவார்கள். அதுவே நம்முடைய ஊழ்வினையாக மாறும். நம்முடைய தமிழ் மரபில் பொதுவாக சொல்வார்கள், மாதா பிதா செய்தது மக்களுக்கு என்று சொல்வார்கள். நம்ம பிள்ளைக்கு நல்லது செஞ்சு வைக்கலைனாலும் பரவாயில்ல, கெட்டது செய்யாம இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு பாவத்தை செஞ்சா அதை என் பிள்ளை அனுபவிச்சிடும். அப்போ நம்முடைய பிள்ளை மீது நாம் கொள்ளக்கூடிய அன்புதான் நாம் பாவ செயலை செய்யாமல் இருப்பதற்கான வழியை வகுத்து தருகின்றது. இந்த ஊழ்வினையிலிருந்து நாம் தப்பி நம்முடைய வாழ்க்கையை பயனுள்ள வாழ்க்கையாக மாற்றி பிறவி பயனை கடக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் பயப்படுவது எதற்காக என்று சொன்னால், இந்த ஊழ்வினையிலிருந்து நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஆக பாவத்திலிருந்து நாம் பெறக்கூடிய இந்த வினையின் மூலமாக வரக்கூடிய இந்த துன்பங்களிலிருந்து நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த பிறவி பயனை நாம் கடக்க வேண்டும் என்றால் அன்பு தேவை. அப்போ பாவம் செய்யாமல் இருப்பது, பாவத்திலிருந்து நம்மை விலக்குவது, பாவத்தை நாம் தவிர்ப்பது என்பது எப்படி நிகழ்கிறது என்று சொன்னால், நம் மீது நாம் கொள்ளக்கூடிய அன்பு, நம் குடும்பத்தின் மீது நாம் கொள்ளக்கூடிய அன்பு, இதுவே நாம் பாவம் செய்யாமல் இருப்பதற்கான அடுத்த வழியாக அமைகின்றது. நம்முடைய சான்றோர்கள், ஞான பெருமக்கள், இவர்கள் எல்லோரும் உலகம் முழுவதையும் நேசித்தவர்கள். அவர்கள் எந்த உயிரையும் பாகுபாடு கொண்டு பார்த்ததே கிடையாது. அவர்கள் உள்ள முழுக்க நிறைந்திருப்பது எது என்று கேட்டால் அன்புதான். அதனாலேயே அவர்களுக்கு பாவம் குறித்த எண்ணமே எழுவதற்கு வாய்ப்பே இல்லை. அவர்களுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் எல்லாம் எப்படி நம்ம வந்து பாவம் செய்யாம இருக்கணும்னா, ஏன் செய்யாம இருப்போம்னா, எனக்கு எந்த கெடுதலும் நடந்து விடக்கூடாது, என்னுடைய குழந்தைக்கு எதுவும் கெடுதலும் நடந்து விடக்கூடாது. ஆனா ஞான பெருமக்கள்லாம் அப்படி கிடையாது, சான்றோர் பெருமக்கள்லாம் அப்படி கிடையாது. அவங்க உலகில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடியவர்கள். அதனால அவங்களுக்கு பாவத்துல இருந்து விலகுறதுன்றது ஒரு இயல்பான காரியம். அது அவங்களுக்கு அது கைவந்த கலை என்று கூட நாம் சொல்ல முடியும். அவங்க பாவத்துல இருந்து பாவத்தை பத்தி அவங்க யோசிக்கல, அதனால அவங்களுக்கு அது சாத்தியமாயிடும். ஆக பாவம் நீங்குதல், பாவம் விலகுதல், பாவத்தை தவிர்த்தல் என்பது எப்படி சாத்தியமாகிறது? அன்பு என்ற உணர்வில் இருந்து அது சாத்தியம். மரம் என்பதற்கு வீரம் என்று ஒரு பொருள் உண்டு என்று கூறினேன். இதுவரைக்கும் நாம் பார்த்த நிலையில் பார்க்கின்ற போது பாவ செயலிலிருந்து நம்மை விடுபடுவதற்கு இந்த அன்பு எப்படி துணையாகிறது என்று பார்த்தோம். இப்போது இந்த மரம் என்ற சொல்லிற்கு வீரம் என்ற ஒரு சொல்லின் அடிப்படையில் நாம் பொருள் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் எப்போதெல்லாம் போராட தயாராகிறான் என்று சொன்னால், தன்னுடைய பிள்ளைகள் மீது, தன்னுடைய குடும்பத்தின் மீது எப்போதெல்லாம் அன்பு வைக்கின்றானோ அப்போதெல்லாம் போராட தயாராகி விடுகின்றான். அது எந்த உயிராக இருந்தாலும் சரி. ஒரு வலிமை, இந்த உடலுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய வலிமை எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், என் குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நான் போராட தயாராகிவிட்டேன். அடுத்த வேலை உணவிற்கு எனக்கு தேவை என்று சொன்னால் நான் போராட தயாராகிவிட்டேன். ஆக வீரம் என்பது, வலிமை என்பது எப்படி இங்கே நிலை பெறுகிறது என்று சொன்னால், அதற்கும் அன்புதான் அடிப்படையாக இருக்கிறது. ஆக இந்த குறளில் வள்ளுவர் அறத்திற்கே அன்பு சார்பென்ப, அறியார் மரத்திற்கும் அதே துணை. ஆக சார்பு, அன்பு என்ற பண்பு எப்படி சார்ந்து இருக்க வேண்டும், எதன் அடிப்படையில் சார்ந்து இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது, நாம் பாவ செயலிலிருந்து நம்மை விலக்குவதற்கு நமக்கு இந்த அன்பு துணையாக இருக்க வேண்டும். துணை என்ற அடிப்படையிலும் அடிப்படை என்ற வரையறையிலும் இங்கே வரையறை செய்கின்றார். அன்பு என்ற பண்பை உருவாக்குவதற்கு இந்த துணை என்ற சொல்லை கொண்டு அவர் வரையறை செய்கின்றார். அவருடைய வாழ்வியல் மொழியாக, அனுபவ மொழியாக இங்கே அன்பு எப்படி சார்பாக அமைகிறது என்று சொன்னால், அறச்செயலை புரிவதற்கு அன்பு துணையாக இருக்கின்றது. பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு அன்பு நமக்கு அடிப்படையாக அமைகின்றது. ஆக துணையாக அமைகின்ற அன்பு அறச்செயல் புரிவதற்கும், அடிப்படையாக அன்பையே நாம் அடிப்படையாக கொண்டால் பாவத்தை பற்றியே நாம் சிந்திக்க மாட்டோம் என்கின்ற நிலைக்கு செல்வதற்கும் நமக்கு அடிப்படையாக அமைகிறது. இதுதான் மறைமொழி. ஆக இப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் உண்மையை இங்கே வள்ளுவர் வரையறை செய்கின்றார்.
அடுத்ததாக நாம் பார்க்கின்ற குறள் எது என்று பார்த்தோம் என்று சொன்னால், சார்பு என்ற நிலையில் நாம் பார்க்கின்ற போது, சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்ற அழித்து சார்தரா சார்தரு நோய் என்று வரக்கூடிய இந்த குறள் எப்படி சார்பு என்ற ஒரு பண்பை நமக்குள் உருவாக்குகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், வள்ளுவர் ஒவ்வொருடைய வாழ்க்கை முறையும் நம்முடைய மனித வாழ்க்கையை இரண்டு நிலையில் பார்க்கின்றார். நம்முடைய தமிழ் மரபே இன்றைக்கு வரைக்கும் இரண்டு அடிப்படையில் தான் வரையறை செய்கின்றது. ஒன்று அகம், மற்றொன்று புறம். இந்த அகம் இல்லறம் துறவரம் என்ற நிலையில் அவர் வரையறை செய்கின்ற போது, அறத்துப்பாலில் அவர் வரையறை செய்கின்றார். பாயிரவியலில் 4 அதிகாரங்கள், இல்லறவியலில் 20 அதிகாரங்கள், துறவரையியலில் 13 அதிகாரங்கள், ஊழியல் என்று ஓர் அதிகாரம் என்று அறத்துப்பாலில் மொத்தமாக 38 அதிகாரங்களை வரையறை செய்கின்றார். இந்த 38 அதிகாரங்களில் துறவரையியலில் அவர் பேசுகின்றார் மெய் உணர்தல் என்ற அதிகாரத்தை பற்றி அவர் பேசுகின்றார். மெய் உணர்தல் என்ற இந்த அதிகாரம் நம்முடைய துறவு வாழ்க்கையின் உச்சத்தை எடுத்துச் சொல்வது. இல்லறவியலில் அவர் 20 அதிகாரம் வகுத்திருந்தாலும் துறவரையியலில் அவர் 13 அதிகாரங்கள் தான் வகுத்திருக்கிறார். ஆனால் இல்லற வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட அன்பை உணர வேண்டும், அதற்கு அடுத்ததாக இந்த துறவரையியல் என்று பார்க்கின்ற போது இறைவனை உணர்கின்ற தன்மை என்ன, இறைவனோடு நாம் இரண்டர கலப்பதற்கான நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்வது எப்படி என்று அவர் பேசுகின்றார். அப்படி பேசுகின்ற போது மெய் உணர்தல் என்ற அதிகாரத்தை அவர் வரையறை செய்கின்றார். மெய் உணர்தல் என்ற அதிகாரத்தில் தான் இந்த குறள் இடம்பெறுகிறது. சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரு நோய் என்பது அக்குறள். இந்த குறளில் இறைநிலையை எட்டுவதற்கான வழிமுறையை அவர் வரையறை செய்கின்றார். நாம் அன்றாடம் அடைய வேண்டிய ஒரு நிலை எது என்று கேட்டால், இறைவனை பற்றி சிந்திக்கக்கூடிய தன்மை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இறைவனை பற்றி உணரக்கூடிய ஒரு நிலையை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக அமையும். அதனால்தான் இந்த அதிகாரத்துக்கே மெய் உணர்தல் என்று அவர் பெயர் கொடுத்திருக்கின்றார். இறைவன் என்பவன் மெய்யாக இருப்பவன், இறைவனுக்கு மெய் என்று பெயர். அதனால்தான் மாணிக்க வாசகர் மெய்யே உன் பொன்னடிகள் போற்றினேன் என்று அவர் பாடுகின்றார். இறைவனுடைய அடிகளை போற்றுகின்ற போது நம்மால் வீடு பெற்றை எளிதாக அடைய இயலும். எனவே இறைவனை மெய்ப்பொருள் நம்முடைய ஐயா அறிமுகம் செய்கின்ற போது சொன்னார்கள் மெய்யன்பர்கள் என்று சொன்னார்கள். ஏன் மெய்யன்பர்கள்? இறைவன் என்ற மெய்யை தேடி வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் நாம். எனவே நாம் மெய்யன்பர்களாக மாறிவிட்டோம். ஆக இறை பற்றிய சிந்தனையை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிமிடம் நாம் ஏற்றுக்கொண்டாலே போதும், நாம் மெய்ஞான நிலையை அடைந்து விட இயலும். அப்ப சார்பு உணர்ந்து என்று இங்கே வள்ளுவர் எதை குறிப்பிடுகின்றார்? சார்பு உணர்ந்து. இங்கே சார்பு என்பது இறைவனுடைய பெயர். இறைவனை சார்ந்து எப்போது இந்த வாழ்க்கை இயங்குகின்றதோ அப்போது இந்த வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாக அமையும். இறைவனுக்கு பெயராக ஆகி வருகின்றது சார்பு என்ற சொல். எனவே இது ஆகு பெயராகவே அமைகின்றது. அப்படி சொல்லுகின்ற போது அந்த வார்த்தைக்கு அடுத்ததாக போடுகின்றார். சார்பு என்ற சொல்லுக்கு அடுத்ததாக அவர் போடுகின்ற போது எப்படி போடுகின்றார்? சார்பு உணர்ந்து என்று போடுகின்றார். ஆக இறைவனை அறிய இயலாது, இறைவனை உணர முடியும். அதனால்தான் சார்பு உணர்ந்து. சார்பு நம்முடைய இந்த ஆன்மாவானது இறைவனுடைய அடிகளை சார்ந்து இருக்க வேண்டும். அப்படி சாருகின்ற போதுதான் இந்த ஆன்மா, இந்த நிலையற்ற உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாவானது பயனுள்ளதாக மாற முடியும். ஆக சார்பு உணர்ந்து இறைவனுடைய அடியை நாம் உணர வேண்டும். சார்பு உணர்ந்து. மாணிக்க வாசகர் இறைவன் மீது வைக்கக்கூடிய ஒரு அன்பை எப்படி எல்லாம் பாடுகின்றார்? பக்தி வலைக்குள் படுவோன் காண்க என்று பாடுகின்றார். இறைவன் மீது நாம் அன்பு வைக்க வேண்டும். இறைவனுடைய பொன் அடிகளை நாம் சார்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனிடம் அன்பு செலுத்த வேண்டும்.
இந்த உலக பற்றுக்கள் மீது எந்த அளவிற்கு நாம் அன்பு செலுத்துகின்றோமோ அப்படியாக இறைவன் மீது நம்முடைய அன்பை கொண்டு செலுத்த வேண்டும். அப்போதுதான் நாம் இறைவனை சார்ந்து இருக்க முடியும். இறைவனை சார்கின்ற போதுதான் இறைவனை உணரக்கூடிய நிலைக்கு நாம் செல்ல முடியும். நம்முடைய இந்த உடலுக்குள்ளாக அறிவு, ஆன்மா இந்த இரண்டுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அறிவானது மூளைக்கு சம்பந்தமுடையது. ஆனால் அன்பு ஆனது உடல், உள்ளம், ஆன்மா இந்த மூன்றுக்குள்ளாகவும் நிறைந்திருப்பது. அதனால்தான் வள்ளுவர் சொல்றாரு, அன்பு ஊற வேண்டும் என்று கூறுகின்றார், அன்பு நிலைத்திருக்க வேண்டும் கூறுகின்றார். முதல்ல நம்ம பார்த்த குறளினுடைய பொருளே அதுதான். அந்த அன்பு எப்படி இருக்கணும்? உடல், உள்ளம், ஆன்மா மூன்றிலும் நிறைந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போதுதான் உலக உயிர்கள் அனைத்திலும் நம்மால் அன்பு செலுத்த இயலும். உலக உயிர்களிடம் அன்பு செலுத்தி இறைவனிடம் அன்பை நாம் செலுத்த முடியும். அப்படி இறைவனை நாம் நினைக்கின்ற போது உடல், உள்ளம், ஆன்மா, உடலானது அறிந்து கொள்ளும், ஆன்மாதான் உணர்ந்து கொள்ளும். ஆக ஆன்மா இறைநிலையை உணர வேண்டும். இறைநிலையை ஆன்மா உணர வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். இதைத்தான் வள்ளலார் சொல்றாரு, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து. இந்த வார்த்தையை கவனிக்கணும். அன்பே நிறைந்து நிறைந்து. எங்கெல்லாம் நிறைந்து நிறைந்து? உடலுக்குள்ளாக, உள்ளத்திற்குள்ளாக, ஆன்மாவுக்குள்ளாக நிறைந்து நிறைந்து இருக்க வேண்டும் அன்பு. அப்போதுதான் ஊற்று எழும் கண்ணீர் அதனால் உடல் நனைந்து நனைந்து. இந்த உடலையும் இந்த ஆன்மாவையும் இறைவனிடம் ஒப்புவித்து, ஏன்னா முழுக்க அன்பு நிறைந்திருக்கு, இந்த அன்பு முழுக்க இறைவனையே பற்றி கொண்டிருக்கு. அப்போதுதான் உடம்பு நனைந்து நனைந்து என்று பாடுகின்றார். அப்போ இறைவனிடம் வைக்கக்கூடிய பக்திங்கிறது எப்படிலாம், முதல்ல நம்ம இந்த உலக வாழ்க்கையில பக்திங்கிற ஒரு உணர்வை உருவாக்கிட்டாலே போதும். இந்த உலக வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய துன்பங்கள்ல இருந்து மிக எளிதாக நம்ம வெளியே வந்துடலாம். அப்ப பக்திங்கிற ஒரு ஆரம்ப நிலைக்கு நம்ம போனோம் அப்படின்னா இறைவனை நினைச்சாலே போதும், அதுவே சிறந்த பக்தி. நம்முடைய சைவ மரபு இறைவனிடம் வைக்கக்கூடிய இந்த பக்தியினுடைய உரைப்ப நம்முடைய மனித சமூகத்திற்கு மிக பெரிய அளவுல சொல்லியிருக்கு. பக்தியினுடைய உரைப்பை பார்க்கணும்னா சைவ இலக்கியங்களை பார்த்தாலே போதும். இறைவன் மீது நாம் வைக்கக்கூடிய பக்தியின் உரைப்பு என்பது எப்படியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதனாலதான் 63 நாயன்மார்கள்ல காரைக்கால் அம்மையாரை பார்த்து இறைவன் அம்மையே இங்கு என்பால் வேண்டுவதென். அப்போ காரைக்கால் அம்மையார் எப்படியான பக்தியோடு இருந்தார், அப்படிப்பட்ட அந்த பக்திக்கு இறைவன் இறங்கி வருகின்றார். அம்மையே உனக்கு என்பால் வேண்டுவதென், அம்மையே என்று அவர் அழைக்கின்றார். அந்த சொல்லை இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய பக்தியின் உரைப்பாக பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. கண்ணப்பர் இறைவன் மீது வைத்த அன்பு என்பது அளப்பரிய அன்பு, அளவற்ற அன்பு. இறைவனை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. கடைசியில தன்னுடைய கண்ணையே எடுத்து கொண்டு போய் இறைவனுக்கு வைக்கிறாரு. அப்படின்னா இறைவனுடைய கண்ணில இருந்து கொட்டக்கூடிய உதிரமானது நிற்கும் என்று சொன்னால் என்னுடைய ஒரு கண்ணை நான் எடுத்து வைத்து விடுகிறேன். ஆனால் அந்த கண்ணப்பர் மாமிச உணவை இறைவனுக்கு படைக்கின்றார். அவர் செய்யக்கூடிய தொழில் வேட்டையாடையக்கூடிய தொழில். எதுவாக இருந்தாலும், எந்த குலத்தில் இருந்தாலும் இறைவன் மீது வைக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் ஆன்மா முழுக்க நிறைந்திருக்கின்றது. இறைவன் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கல் அன்பு என்றும், அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும், அவனுடைய நிலை இவ்வாறு என்று அறினி என்று அந்த சிவகோசரியாருக்கு சிவபெருமான் கனவில் தோன்றி கூறுகின்றார். அந்த எளியவராக இருக்கக்கூடிய கண்ணபிரான் தன் மீது வைக்கக்கூடிய அன்பானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று அவர் வரையறை செய்கின்றார். சேக்கிலார் சொல்றாரு, அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கல் அன்பு. வடிவு, அவனுடைய உச்சக்காலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த கண்ணப்பனாருக்கு இருக்கக்கூடிய அன்பு எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இறைவன் மீது வைக்கக்கூடிய அன்பாகவே இருக்கின்றது. அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவு. அவனுடைய அறிவு என்பது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் இறைவனை பற்றிய அறிவு.
அவனுடைய செயலெல்லாம் எமக்கு இனிய. கண்ணப்ப நாயனார் எந்த செயல் செய்தாலும் எனக்கு இனிமை பயக்கக்கூடியதாக, நன்மை தரக்கூடியதாக இருக்கின்றது, அதை நான் விரும்பக்கூடியதாகவே இருக்கிறது என்று அறிநீ என்று சிவபெருமானே இங்கே சிவகோசரியாருக்கு பக்தியினுடைய உரைப்பை எடுத்து சொல்வதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல். ஆக இப்படிப்பட்ட இறைவனாக இருக்கக்கூடிய பரம்பொருள் மெய்ப்பொருள் மீது நாம் பக்தி வைக்க வேண்டும். அப்படி பக்தி வைக்கின்ற போதுதான் அது அருளாக மாறும். அந்த நிலையே ஞான நிலையாக நமக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட சார்பு என்று சொல்லக்கூடிய இந்த இறைவனை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை நாம் உணர வேண்டும். இந்த சார்பு உணர்ந்து என்ற சொல்லுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், அடுத்த வரி அவர் போடுறாரு. இந்த குறளிலேயே இரண்டாவதாக வரக்கூடிய சார்பு இதுதான். சார்பு உணர்ந்து சார்பு கெட. ஆக சார்பு கெட என்று வருகின்ற போது இந்த உலக பற்றுக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை, ஆசையை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது விட்டுவிட வேண்டும். சார்பு கெட வேண்டும் என்று கூறுகிறார். இந்த இரண்டாவதாக வரக்கூடிய சார்பு என்பது எது என்று கேட்டால் உலக பற்றுக்கள். முதலாவதாக வந்த சார்பு இறைவன், அடுத்ததாக வந்த சார்பு உலக பற்றுக்கள். இந்த உலக பற்றுக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய ஆசையை நாம் தவிர்க்க வேண்டும். சார்பு கெட. இதுவும் இங்கே ஆகு பெயராக ஆகி வருகின்றது. இந்த உலக பற்றுக்கள் மீது நாம் வைக்கக்கூடிய இந்த பற்று இரண்டு விதமாக அமைகின்றது. ஒன்று அகப்பற்று, மற்றொன்று புறப்பற்று. இந்த அகப்பற்று என்பது நம்முடைய ஆன்மாவையும் உள்ளத்தையும் சார்ந்தது. நம்முடைய ஆன்மாவுக்குள்ள இருக்கும், எனக்கு இந்த பொருள் வேணும், இந்த பொருள் என் பிள்ளைக்கு வேணும், இந்த இடத்துல என் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்கணும், எப்படியாவது கிடைக்கணும். இதுதான் நம்முடைய ஆன்மா தேடிக்கொண்டே போகுது. இந்த ஆன்மா எதெல்லாம் நினைக்குதோ அததான் இந்த உடலானது செய்யுது. இந்த உலக இன்பங்களுக்குள்ள அகப்பட்டு கொண்டு தவித்து கொண்டு நம்ம அதை நோக்கியே ஓடுறோம். அப்ப இந்த உள்ளம், இந்த உடலுக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்மா, இந்த ஆன்மால எது பதிவு செய்யப்பட்டிருக்கோ அதுதான் இந்த புற செயலுக்கான வடிவமா மாறி போயிடும். கண்ணப்ப நாயனார் அப்படி கிடையாது. அதனாலதான் அவர் சொன்னாரு, அவருடைய வடிவு, அவருடைய அறிவு, இது எல்லாமே இறைவன் மேல இருக்கக்கூடிய பக்தி. அப்ப நம்முடைய ஆன்மா தூய்மைப்பட வேண்டும், நம்முடைய உள்ளம் தூய்மைப்பட வேண்டும். இது தூய்மைப்பட்டதான் நம்ம அடுத்து செய்யக்கூடிய செயலும் தூய்மையா இருக்கும். அப்ப அகப்பற்று அப்படிங்கும் போது இந்த உடல் சார்ந்து ஆன்மா சார்ந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த உடல் சார்ந்து ஆன்மா சார்ந்து வரக்கூடிய இந்த பற்றுக்கள் எப்படிப்பட்ட பற்றுக்கள் என்று சொன்னால், காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், மாச்சரியம் என்ற இன்னும் பலவித தீய குணங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க நல்லா இருக்கா கூடாதுன்னு மனசளவுல கூட ஒரு நிமிஷம் நம்ம நினைப்போம். எனக்கு இது கிடைக்கலையே, அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு மனதளவுலையாவது நம்ம நினைப்போம். அது கூட இருக்கக்கூடாது. இந்த ஆன்மாவுக்குள்ள அது இருக்கக்கூடாது. இந்த அகத்தை நம்ம தூய்மைப்படுத்திட்டோம் அப்படின்னா அடுத்து செய்யக்கூடிய புறமானது ரொம்ப தூய்மையா ஆயிடும். அதனாலதான் வள்ளுவர் இதையும் சொல்லி வச்சிருக்காரு, வினை தூய்மைங்கிற அதிகாரத்தையும் அவர் சொல்லி வச்சிருக்காரு. அப்ப இந்த அகப்பற்றுக்களை நாம் முதலில் தவிர்க்க வேண்டும். புறப்பற்று என்பது எது என்று கேட்டால், இந்த உலக பொருட்கள் மீது ஆசை வைப்பது, இந்த உலக செயல்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது. எப்பெல்லாம் இந்த ஆன்மாவும் உள்ளமும் இப்படியான குணாதிசயங்களோடு, இப்படியான குணங்களோடு நிறைந்து இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நம்ம இந்த உலக பற்றுக்கள்ல தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சிருவோம். இங்க இருக்கக்கூடிய பொருள்கள் மீது, இங்க இருக்கக்கூடிய ஆசைகள் மீது நம் பற்று அதிகமாயிடும். ஒரு பொருள் கிடைச்சா அதோட திருப்தி அடையாது, மீண்டுமாக அடுத்த கட்டமா இன்னும் வேற என்ன வேணும்னு கிடைச்சு நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அப்ப திருப்தி அடையாமல் இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய புற பற்றுக்கள் கொண்டு போய் செல்லும் போது, அதிலேயே மனம் உழலுகின்ற போது புறப்பற்று அதிகமாயிடும். எவ்வளவு கிடைச்சாலும் நமக்கு திருப்தி அடையாது. திருப்தியற்ற நிலை வந்து விட்டால் புறப்பற்று அதிகமாகி கொண்டே செல்லும். ஆக மனதிற்குள்ளாக இருக்கக்கூடிய தீய குணங்களை அகற்ற வேண்டும் முதலில், பின்பு புறப்பற்றை நாம் அகற்ற வேண்டும். அப்போதான் புறத்தில் இருக்கக்கூடிய பற்று நீங்கும். ஆக இந்த சார்பு கெட வேண்டும் என்று வள்ளுவர்
வள்ளுவர் வரையறை செய்கிறார். அவரே மீண்டுமாக கூறுகின்றார், யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். யான் எனது என்னும் செருக்கு யார் தவறுப்பார்களோ அவர்களே உயர்ந்த உலகம் புகக்கூடியவர்கள். யான் என்பது அகப்பற்று, எனது என்பது புறப்பற்று. இந்த ஆணவம், கர்வம், மமதை, அகந்தை இப்படியெல்லாம் நம்ம வரையறை செய்கின்றோம் இல்லையா? இதெல்லாம் தான் நம்மளுக்கான அகப்பற்றாக வரக்கூடிய சொற்கள். இதைத்தான் வள்ளுவர் செருக்கு என்று வரையறை செய்கிறார். செருக்கு என்ற இந்த சார்பு கெட வேண்டும். யான் எனது என்னும் செருக்கை அறுக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும். இந்த சார்பை நாம் தவிர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்காகத்தான் வழி சொல்லுகின்றார். சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின், மூன்றாவதாக வரக்கூடிய வார்த்தை ஒழுகின், மற்ற அழித்து, நான்காவதாக வரக்கூடிய வார்த்தை மற்ற அழித்து. இந்த சார்பு கெட வேண்டும் என்று சொன்னால் ஒழுகுதல். ஒழுகுதல் என்பதற்கு ஆழ்ந்த பொருள் உண்டு. இடைவிடாத பயிற்சி. என்னது இடைவிடாத பயிற்சி? நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை நாம் தொடர்ச்சியாக பயிற்றுவிப்பது, அதுதான் ஒழுக்கம். அதனால்தான் வள்ளுவர் இங்கே ஒழுகின், சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின். ஒழுகின் என்ற வார்த்தை தொடர்ச்சியாக முறையாக ஒரு செயலில் ஈடுபடுவது என்று பொருள். எதில் ஈடுபடுவது? யோக பயிற்சியில் ஈடுபட வேண்டும். இந்த உடலானது யோகம் என்ற பயிற்சியை பெற வேண்டும். யோகம் என்ற பயிற்சியில் இடையறாது செல்ல வேண்டும். அதற்காகத்தான் ஒழுகுதல் என்ற வார்த்தையை அங்கே அவர் வரையறை செய்கின்றார். அப்படி ஒழுகுகின்ற போது மற்ற அழித்து, யோக பயிற்சிக்குள்ளாக நம்மை நாம் முறைப்படுத்துகின்ற போது, நெறிப்படுத்துகின்ற போது இந்த புறப்பட்டுகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடும். மற்ற அழித்து ஆக ஒழுகின் என்ற இந்த சார்பை கெடுறதுக்கும் ஒரு வார்த்தையை அடுத்து போடுறாருன்னா இதைத்தான் போடுறாரு. ஒவ்வொரு வார்த்தைக்கா வர்றாரு அவரு. சார்பு எப்படி எல்லாம் இயங்குது பாருங்க. இந்த அகச்சார்பு, புறச்சார்பு அப்படிங்கறத ஒவ்வொரு வார்த்தையிலையும் ரொம்ப நுட்பமா அவர் சொல்லி கொடுக்கிறாரு. ரொம்ப எளிமையாவும் சொல்லி கொடுக்கிறாரு. நம்மளால எளிமையா அதை நாம் பின்பற்ற முடியும் என்பதை அவர் சொல்லி தர்றாரு. இந்த சார்பு கெட ஒழுகுதல் என்ற வார்த்தைக்கு நம்ம இப்ப பார்த்தது யோகத்தில் ஒழுக வேண்டும், யோக பயிற்சியில் நாம் ஈடுபட வேண்டும், இடையராது செய்யக்கூடிய இந்த தன்மையை நாம் நெறிப்படுத்த வேண்டும். பரிமேலழகர் அஷ்டாங்க யோகம் என்று வரையறை செய்கின்றார். அதைத்தான் எண்வகை யோகம் என்று நம்முடைய தமிழ் மரபு கூறுகின்றது. இந்த எண்வகை யோக பயிற்சியை நாம் உலகுக்கே முதலாவதாக நாம் சொல்லிய மரபாக நம்முடைய தமிழ் மரபு இருக்கிறது. ஆனால் நாம் அதை இன்னமும் அந்த பெருமையை நாம் உணரவே கிடையாது. நம்முடைய பெருமையை நாம் உணராமலே இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறோம். தமிழுக்கான மிகப்பெரிய தனித்துவமே யோக பயிற்சியை இந்த நிலையற்ற உடம்பிற்குள்ளாக நம்மால் சாத்தியப்பட இயலும் என்பதை வரையறுத்த மரபு. எண்வகை யோகம் என்று குறிப்பிடுவது இயமம், நியமம், இருக்கை, வழிநிலை, தொகைநிலை, பொறைநிலை, நினைவு, கலப்பு. இந்த எண்வகை யோகத்தை பற்றி தொல்காப்பியர் கூட புறத்திணை இயல்ல வரையறை செய்திருக்காரு. நாளிரு வழக்கில் தாவத பக்கம் என்ற 20வது புறத்திணையில 20வது நூற்பாவுல அவர் வரையறை செய்கிறார். அப்படி அதற்கு அந்த நூற்பாவிற்கு உரை எழுதக்கூடிய நச்சினார்க்கினியர் அவர்களும் எண்வகை யோகத்தை பற்றி பேசியிருக்கின்றார். நம்முடைய தமிழ் புலவர்கள் எல்லாம் உயரிய சிந்தனை கொண்டவர்கள். அதனாலதான் நம்மளாலதான் மரணமில்லா பெருவாழ்வு நமக்கு மட்டும் சாத்தியமாச்சு அப்படின்னா, இந்த உடலை கொண்டு நிலையற்ற இந்த உடலை கொண்டு நிலையான வீடு பெற்றை அடைவதற்கு எதை சார்பாக கொள்ள வேண்டும் என்ற உயரிய சிந்தனையை இந்த உலகுக்கே நம்ம சொன்னனாலதான் மரணமில்லா பெருவாழ்வு நமக்கு மட்டுமே சாத்தியமாச்சு. இளங்கோவடிகள் சொல்றாரு, ஊர்கான் காதையில அவர் வரையறை செய்கிறாரு. அறத்துறை விளக்கிய அறவோர் பள்ளி. அதற்கு உரை எழுதக்கூடிய அடியாருக்கு நல்லாரும்
இந்த ஒரு வார்த்தைக்கு எண்வகை யோகத்தை தான் பத்தி பேசுறாரு. திருமூலரும் அஷ்டாங்க யோகத்தை பத்தி பேசுறாரு. இப்படி நம்முடைய தமிழ் சான்றோர்கள் எல்லாம் இந்த அஷ்டாங்க யோகம்னா என்ன, அதனூடாக இந்த சார்பு கட அப்படிங்கிற ஒரு வழிமுறையை நாம் எப்படியாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை வரையறை செய்யறாங்க. முதலாவதாக வருவது இயமம். அஷ்டாங்க யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த பயிற்சியினூடாக உலக பற்றுக்களை நாம் கிட செய்ய முடியும் என்பதற்கு முதலாவதாக வரக்கூடியது இயமம். இயமம் என்பது பிரிப்பது. எதிலிருந்து எதை பிரிப்பது? தீய குணங்களிலிருந்து நம்மை பிரிப்பது. விளக்குவன, தமிழில் நாம் இந்த சொல்லுக்கு நாம் எப்படி பொருள் கொள்ளலாம் என்றால், விளக்குவன பொய், கொலை, களவே, காமம், பொருள் நசை, இவ்வகை ஐந்தும் அடக்கியது இயமம். பொய், கொலை, களவு, காமம், பொருள்கள் மீது நாம் வைக்கக்கூடிய பற்று, இவை ஐந்தையும் நாம் விளக்க வேண்டும். இன்னும் நிறைய தீய குணங்கள்லாம் இருக்கு, இவற்றை எல்லாம் விளக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு உயரிய வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று சொன்னால் இவற்றை எல்லாம் நாம் விளக்க வேண்டும். இதற்கான யோக பயிற்சியில் ஈடுபட வேண்டும். அடுத்ததாக நியமம். முதலில் நாம் பார்த்தது விளக்குவன, அடுத்து நாம் பார்ப்பது கொள்ளுவன. நியமம் என்றால் கொள்ளுதல் என்று பொருள். எதையெல்லாம் நாம் கொள்ள வேண்டும்? பெற்றதற்கு உவத்தல், பிளம்பு நனி வெறுத்தல், கற்பன கற்றல், களிகடும் தூய்மை, பூசனை, பெரும்பயம், ஆசாக்கு அளித்தலோடு நயனுடை மரபின் நியமம் ஆகும். எவையெல்லாம் நாம் பெற்றோமோ, நாம் பெற்றிருப்பதற்கு முதலில் மகிழ்ந்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த மகிழ்ச்சி இருந்தாதான் மனசுல திருப்தி இருக்குன்னு அர்த்தம். எதை பெற்றாலும் மகிழ்ச்சியே இல்லைன்னா மனசுல திருப்தியே இருக்காது. அதனால புறப்பற்றுகள் அதிகமாயிட்டே போகும். அதனால இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு அருமையான வாழ்க்கை. இதை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இதை விட பெரும்பேறு எனக்கு வேறு எதுவும் இல்லை என்று நாம் நினைத்தாலே போதும். அதுவே மிகப்பெரிய மகிழ்ச்சி. பிளம்பு நனி வெறுத்தல். பிளம்பு நனி வெறுத்தல் என்பது இறைவனுக்காக நாம் செய்யக்கூடிய யாகம். கற்பன கற்றல், மெய்ப்பொருளை உணரக்கூடிய அறம் நிறைந்த நூல்களை நாம் கற்றல், கற்பன கற்றல். களி கடும் தூய்மை, நம்முடைய அகமும் புறமும் தூய்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தூய்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும். பூசனை, இறைவனை பற்றிய சிந்தனையோடு இறைவனை பூஜிக்கின்ற தன்மை. பெரும்பயம், ஆசாக்கு அளித்தலோடு, நமக்கு குருவாக யார் அமைகின்றார்களோ அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய சிறப்புகள். இவற்றை எல்லாம் நயனுடை மரபின், இவற்றை எல்லாம் நாம் மரபாக கொள்ள வேண்டும். இப்படி இருந்தாலே மனமானது ஒரு நிலைப்பாடோடு இருக்கும். இந்த அஷ்டாங்க யோகத்துக்கு மெதுவா போறாரு. 8 வழி சொல்றாரு. அந்த 8 வழி சொல்றதுலயும் ஆரம்பத்துல இருந்து அப்படியே மெதுவா கையை பிடிச்சு தூக்கி அப்படி நிறுத்துறாரு. எதெல்லாம் முதல்ல தேவையில்லையோ அதெல்லாம் முதல்ல சொல்லிடுறாரு. அடுத்து எதெல்லாம் தேவையோ அடுத்து அதை சொல்றாரு. இவையெல்லாம் நியமம். இதெல்லாம் நம்ம கைப்பற்றி கொள்ள வேண்டும். அடுத்து இருக்கை. இந்த உடல் இருக்கு இல்லையா, இந்த உடல் யோகாசன பயிற்சியில் ஈடுபட வேண்டும். யோகாசனம் என்பது வேறு, யோகம் என்பது வேறு. யோகாசனம் என்பது என்ன? நம்முடைய உடலை யோக பயிற்சியில் ஈடுபடுத்துவதற்கு நம்மை தயார்படுத்துவது. இந்த உச்சந்தாளையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த உடலை அதற்கான பயிற்சியில் ஈடுபடுத்துவது. நிற்றல், இருத்தல், கிடத்தல், நடத்தல் என்று ஒத்த நான்கின் ஒழுகா நிலைமையோடு இன்பம் பயக்கும் சமயம் முதலிய அந்தமில் சிறப்பின் ஆசனம் ஆகும். நாம் செய்யக்கூடிய இத்தனை ஆசனங்கள் நிற்றல், இருத்தல், கிடத்தல், நடத்தல் என்று ஒத்த 4. இந்த 4ம் ஒழுகா நிலைமையோடு தொடர்ச்சியா செய்யணும். அதுக்கு பேர் தான் ஒழுகா நிலைமையோடு. இன்பம் பயக்கும் சமயம் முதலிய, எப்பொழுதெல்லாம் இந்த உடலானது யோகாசனத்தில் ஈடுபடுகின்றதோ அப்பொழுது அகமும் புறமும் தூய்மையாகின்றது. இன்பம் பயக்கும் சமயம் முதலிய
அந்தமில் சிறப்பின் ஆசனம் ஆகும். ஆக உடலை நாம் யோகத்தில் ஈடுபடுத்துவதற்கு செய்யக்கூடிய பயிற்சிகள், ஆசனங்கள், இதுதான் யோகாசன முறை. இதை நாம் யோகத்தின் ஒரு நிலையாக கொண்டு பார்க்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வழிநிலை. நான்காவது நிலை வழிநிலை. வழிநிலை என்று சொன்னால் பிராணாயாமம். பிராணன் கூட்டல் அயாமம். பிராணன் என்பது நாம் விடக்கூடிய மூச்சு. இந்த மூச்சானது தடுத்து நிறுத்தப்படுகிறது. வெளியிலிருந்து உள்ளே செல்ல வேண்டும் மூச்சு, உள்ளிருந்து வெளியே செல்ல வேண்டும். அப்படி செல்லக்கூடிய இந்த மூச்சு உள்மூச்சு வெளிமூச்சு. சரி, உள்மூச்சு வெளிமூச்சு. இந்த மூச்சை உடலுக்குள்ளாக நிறுத்த வேண்டும். அதற்கு பேர் தான் கும்பகம். இந்த மூச்சை உள்ளுக்குள்ளாக நிறுத்துகின்ற போதுதான் நம்முடைய மனமானது ஒருமைப்படுகின்றது. எப்பொழுது மனமானது ஒருமைப்படுகின்றதோ அப்போதுதான் இறைவனை நினைக்க முடியும். அங்கேதான் சிவவாக்கியர் சொல்றாரு, சங்கிரண்டு தாரை ஒன்று சன்னர் பின்னல் ஆகையால் மங்கி மாடுதே உலகம் மானுடங்கள் எத்தனை சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஊத வள்ளீரே கொங்கை மங்கை பாகரோடு கூடி வாழலாகுமே. இறைவனோடு நாம் கூடி வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய மூச்சை முறைப்படுத்த வேண்டும். உந்தியோடு புணர்ந்த இருவகை வழியும் தம் தம் இயக்கம் தடுப்பது வழிநிலை. தொப்புளிலிருந்து எழக்கூடிய காற்று. இந்த தொப்புளிலிருந்து எழக்கூடிய இந்த காற்றானது ஒரு பக்கம் உள்ளே செல்கிறது, மறுபக்கம் வெளியே வருகிறது. அப்படி மூச்சு தடைப்பட்டு உள்ளே மூலாதாரத்திற்கு சென்று அங்கு இருக்கும் உடலுக்குள்ளாக இருக்கும் குண்டலி நெருப்போடு இணைந்து ஓங்காரம் என்ற நினைவோடு கலந்து, இறைவனுடைய நினைவோடு கலந்து சுழி முனை நாடி வழியாக உச்சி வரை செல்கின்ற நிலைக்கு பேர்தான் வழிநிலை என்று பெயர். இதைத்தான் நாம் பயிற்சி பெற வேண்டும். இந்த பயிற்சியில் இந்த வழிநிலைக்கு நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் வழிநிலை என்று இந்த அஷ்டாங்க யோகத்தில் நான்காவதாக வரக்கூடிய நிலையாக நாம் பார்ப்பது இதுதான். ஆக நம்முடைய உடல், நம்முடைய மனம், இதையெல்லாம் இந்த யோக பயிற்சியின் மூலமாக ஒரு வழிநிலைக்கு கொண்டு வந்து விட்டோம். ஐந்தாவதாக வருவது தொகை நிலை, பிரத்யாகாரம் என்று சொல்லக்கூடியது. பொறி உணர்வெல்லாம் புலத்தின் படாமல் ஒரு வழி பயப்பது தொகை நிலையாகும். பொறி வழி உணர்வெல்லாம், பொறி ஐம்பொறிகள். இந்த ஐம்பொறிகள் இருக்கின்றதே, இந்த ஐம்பொறிகளை அடக்குகின்ற தன்மை, அறிகின்ற தன்மை, இரண்டு நிலைகள் இருக்கு. இந்த ஐம்பொறிகளை அடக்குதல் என்பது ஒரு நாள் வெளிப்பட்டு விடும். அறிதல் என்ற நிலைக்கு போனால் அது தானாக தன்னுடைய செயல்களை செய்துவிடும். அதற்கு பேர் தான் ஐம்பொறி உணர்வெல்லாம். இந்த ஐம்பொறிகளினுடைய உணர்வாக இருப்பது எது? கண் என்ற இந்த பொறியினுடைய உணர்வாக இருப்பது எது என்று கேட்டால் பார்த்தல். காது என்ற பொறியினூடாக நாம் பார்க்கக்கூடிய உணர்வு நிலை எது என்று கேட்டால் கேட்டல். அப்ப கண்ணு நல்லது பார்க்கணும், காது நல்ல அரைச்ச மெய்ப்பொருள் பற்றிய செய்திகளை கேட்கணும். ஆனா நம்ம அப்படி கிடையாது. புலத்தின் வளாமல், இந்த ஐம்புலங்களில் நாம் தவறி போய் உலக பற்றுகளில் தேவையற்றவைகளில் நாம் ஈடுபடுகின்ற போது மனம் அங்கே ஒருமைப்படாது. ஆனால் மனத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். இந்த ஐம்பொறிகளின் ஊடாக இந்த புலப்பாட்டு தன்மை இருக்கு இல்லையா, இந்த புலப்பாட்டு தன்மையை ஒருமுகப்படுத்துகின்ற போது அதுதான் ஒரு வழி பயப்பது தொகை நிலை. ஒருமுகப்படுத்த வேண்டும். அதனால்தான் வள்ளலார் சொல்றாரு, ஒருமையுடன் நினது மலரடி நினைக்கின்ற உத்தமகம் உறவு வேண்டும். நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனுடைய திருவடியை யார் நினைக்கின்றார்களோ அவர்களே உத்தமர். அப்படிப்பட்டவர்களுடைய உறவுதான் எனக்கு வேண்டும் வள்ளலார் கேட்கிறார். ஆக மனதை ஒருமுகப்படுத்துவது என்பது என்ன என்று கேட்டால், இந்த ஐம்பொறிகளை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய தன்மைக்கு கொண்டு செல்கின்ற போதுதான் அது ஒருமுகப்படும்.
ஆக ஒரு வழி பயப்பது தொகை நிலை ஆகும். ஐந்தாவதாக வரக்கூடிய அஷ்டாங்க யோகம். அடுத்து ஆறாவதாக வரக்கூடியது பொறைநிலை, தாரணை என்று சொல்வார்கள். இப்படி நாம் மனதை ஒருமுகப்படுத்துறோம் இல்லையா, மனத்தினை ஒரு வழி நிறுப்பது பொறைநிலை. பொறைநிலை என்பது பொறுப்பது, பொறுத்திருப்பது. பொறுமைங்கிறது ரொம்ப அருமையான ஒரு பண்பு. அதுவும் மனம் பொறுமையா இருக்கிறதுங்கிறது அதை விட மிகப்பெரிய உயரிய பண்பு. இந்த மனமானது எதிலே பொறுத்து இருக்க வேண்டும்? பொறுமை காத்திருக்க வேண்டும், இறைவனிடம் பொறுத்து இருக்க வேண்டும், பொறுமை காத்திருக்க வேண்டும். பொறைநிலை மனதினை அப்படி சொல்லுகின்ற போதே எப்படி சொல்லுகின்றார்? மனதினை ஒரு வழி நிற்பது, ஒருமுகமாகவே நிற்பதுதான் பொறைநிலை. ஆக ஐம்பொறிகளினுடைய புலன்களை அறிந்து கொண்டு மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். ஒருமுகப்படுத்திய இந்த மனதை பொறுத்து காக்க வேண்டும். இறைவனுடைய அடிகளில் நாம் பொருத்தி அதையே நாம் காத்து இருக்க வேண்டும். அது பொறைநிலையாக இருக்கிறது. எப்போது இறைவனுடைய அடிகளில் நம்முடைய மனதை பொறுமை காத்து வைத்துக் கொள்கிறோமோ, ஏன்னா ஒரு நிமிஷம் கூட நம்ம இறைவனை மட்டுமே நினைச்சு நம்ம கும்பிடுறதுங்கிறது சாத்தியம் இல்லை. அதனாலதான் நமக்கு இந்த யோகம் தேவைப்படுது. ஆறாவது வரக்கூடிய இந்த யோக நிலை நமக்கு தேவைப்படுறதுக்கான காரணம் அதுதான். அதுக்கு அப்படி இருந்தாதான் நம்ம தியானம் செய்ய முடியும். அதுதான் ஏழாவதாக வரக்கூடிய நிலை, நிறுத்திய அம்மனம். அப்படி சொல்லும் போதே சொல்றாங்க, நிறுத்திய அம்மனம் நிலை தெரியாமல் குறித்த பொருளோடு. மனதை ஒருமுகப்படுத்தி நிறுத்தி இறைவன் என்ற மெய்ப்பொருளை நாம் கொள்ள வேண்டும். கொளுத்தல் நினைவே. கொளுத்தல் நினைவே என்று சொன்னால் பொருத்த வேண்டும். இறைவனுடைய திருவடிகளில் நம்முடைய மனதை பொருத்தி நிற்க வேண்டும். திருப்புகழ்ல அருணகிரியார் சொல்றாரு, சரண கமலாலயத்தில் அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி என்று தன்னை அவர் பேசுகின்றார். இறைவனை அறியாத இந்த உடல் சடம், இறைவனை அறியாத இந்த உள்ளம் கசடு நிரம்பிய உள்ளம், இறைவனை அறியாத இந்த அறிவு மூடனாக இருக்கக்கூடிய அறிவு. ஒரு அரை நிமிட தியானம் கூட இறைவா உன்னுடைய அடிகளில் என்னால் பொருத்த இயலவில்லையே, அப்படிப்பட்ட மட்டியாக நான் இருக்கின்றேனே என்று இறைவனை நினைத்து நினைத்து போற்றுகின்றார் அருணகிரியார். தியானம் செய்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு மனம் தேவை. பொருத்தி பார்க்க வேண்டும். இறைவனுடைய அடிகளில் நம்முடைய மனதை பொருத்தி பார்க்க வேண்டும். பொருத்துகின்ற போதுதான் இறைவனை பற்றிய நினைவோடே இருக்கக்கூடிய தியானம் என்பது நமக்கு சாத்தியப்படும். அப்படி தியானத்தை நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால் இரு நிலைகளை தாண்டிய நிலைக்கு நாம் சென்று விட முடியும். எட்டாவதாக வரக்கூடிய யோகம் என்ன என்று கேட்டால் சமாதி. சமாதி சமம் கூட்டல் ஆதி. ஆங்கனம் குறித்த அம்முதல் பொருளோடு தான் பிறன் ஆகா தகையது சமாதி. அப்படியாக இறைவனுடைய திருவடிகளில் தன்னை பொருத்திய பின்பு ஆங்கனம் குறித்த அம்முதல் பொருள், இறைவன் மெய்ப்பொருளாக மட்டுமல்ல முதல் பொருளாகவும் இருக்கக்கூடியவன். அதனாலதான் அம்முதல் பொருளோடு தான் பிறனாகா முதல் பொருளாக இருக்கக்கூடிய இறைவனிடம் இருந்து தன்னை பிரித்து அறிய இயலாத தான் பிறன் ஆகா தகையது சமாதி. ஆதியாக இருப்பவன் இறைவன். இறைவனுடைய இறைவனோடு நாம் நம்மை சமமாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய தன்மைக்கு செல்ல வேண்டும். அதுவே சமாதி நிலை. ஆக எட்டாவதாக வரக்கூடிய இந்த யோகம் அஷ்டாங்க யோகம். சமாதி என்று சொல்லக்கூடிய இந்த அஷ்டாங்க யோகம் ஆதியாக முதல் பொருளாக மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனோடு நம்மை நாம் சமப்படுத்திக் கொள்கின்ற நிலைக்கு செல்கின்ற போது இந்த பிறவி பயனை நம்மால் கடந்து வர இயலும். ஆக இந்த குறளில் முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, சார்பு உணர்ந்து. கடைசியா ஒரு வாக்கியம் சொன்னீங்கல்ல, சமாதி. இந்த வாசக வாக்கியம் எந்த குறிப்புல சமாதி என்ற குறிப்பு வாசகம் சொன்னீங்க இல்லையா, அது வந்து எந்த நூல்ல இருந்து எடுத்த குறிப்பு மேடம்? திருமூலர்
கூறக்கூடிய அஷ்டாங்க யோகத்துல இந்த ஒவ்வொருக்கும் அவர் வரையறை செய்வார். கடைசியா கேட்டீங்களா சார்? ஆக இந்த சார்புணர்ந்து சார்பு கட ஒழுகின் மற்ற அழித்து என்பது இந்த உலக பற்றுக்களை எல்லாம் அழித்து சார்தரா சார்தரு நோய், இந்த உலக பற்றுக்கள் நமக்கு துன்பம் தரக்கூடிய துன்பம், இதிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள தன்மை, இது சார்தரா நோய், இந்த துன்பங்களிலிருந்து நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். எதை சார்ந்திருக்கின்ற போது? இறைவனுடைய அடிகளை நாம் சார்ந்திருக்கின்ற போது இந்த உலக பற்றுக்கள் தரக்கூடிய துன்பங்களில் இருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள இயலும் என்பதுதான் இந்த குறள்ல திருவள்ளுவர் வரையறை செய்யக்கூடிய சார்பு என்ற பொருளுக்கான பொருள். ஆக இந்த அஷ்டாங்க யோகம் மூலமாக சார்பு என்று சொல்லக்கூடிய இறைவனை நாம் உணர இயலும் என்று சொன்னால், இந்த யோக பயிற்சியில் நம்மை நாம் ஈடுபடுத்தி நம்மை நாம் நெறிப்படுத்தி இந்த வாழ்க்கையை நாம் பயனுள்ளதாக மாற்ற முடியும். அடுத்ததாக பெரியாரை பிழையாமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் பேசுகின்றார். இறந்தமைந்த சார்புடையர் ஆயினும் உய்யார் சிறந்தமைந்த சீரார் செறின். இறந்து அமைந்த சார்புடையர் ஆயினும் உய்யார் சிறந்த அமைந்த சீரார் செறின். சிறந்து அமைந்த சீரார், முதல் வரியில பாக்குறோம் இறந்து அமைந்த சார்புடையவர்கள். இறந்து அமைந்த சார்புடையவர்கள் என்று நாம் பார்த்தால், இறந்து அமைந்த சார்புடையவர்கள் எதை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள்? பொருளை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், பதவிகளை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள். அதுவும் எப்படி சார்ந்து இருக்கக்கூடியவர்கள்? இறந்து அமைந்த சார்புடைய, அளவு கடந்த இறந்து அமைந்த ஏகப்பட்ட பொருள் இருக்கு, ஏகப்பட்ட புகழ் இருக்கு, அதிகாரம் இருக்கு. இப்படிப்பட்டவர்களுடைய சார்புகள், இதை எல்லாத்தையும் என்ன சொல்றாரு? இறந்து அமைந்த சார்பு என்று வள்ளுவர் இங்கே பேசுகின்றார். அவங்க எப்படிப்பட்ட பொருளுடையவங்களா இருந்தாலும் சரி, இவங்களை எல்லாத்தையும் சொல்லும் போது இறந்து அமைந்த சார்புடையவங்கன்னு சொல்லிட்டாங்க. எண்ணில் அடங்கா சார்பை பெற்றிருப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு வள்ளுவர். இந்த உலக பற்றுக்கள்ல இருக்கக்கூடியவங்கள சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்து 2வது வரி போடுறாரு, சிறந்து அமைந்த அப்படின்னு போடுறாரு. சிறந்து அமைந்த அப்படிங்கிறவங்க யாரு? யோக நிலையில் இருப்பவர்கள், தவ நிலையில் இருப்பவர்கள். சிறந்து அமைந்த சீரார், அவர்கள் தான் சிறப்புடையவர்கள். சிறந்து அமைந்த சீரார். செறின் என்று சொன்னால் கோபம் என்று பொருள். ஞானிகளினுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகினோம் என்று சொன்னால் அதிலிருந்து நாம் மீளவே முடியாது, உய்யவே. அதனால்தான் உய்யார் சிறந்த இறந்து அமைந்த சார்புடையவர் ஆயினும், எப்படிப்பட்ட செல்வத்தை அவர்கள் பெற்றிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சுற்றத்தை அவர்கள் பெற்றிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட செல்வாக்கை அவர் பணத்தையோ பெற்றிருந்தாலும் சரி, யோக நிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த கோபத்திற்கு ஆளானால் அவர்களுடைய அந்த சினத்திலிருந்து அவர்களால் மீளவே முடியாது. உய்யார், உய்தல் என்பது விடுபடுதல் என்ற பொருள். உய்யார் என்று சொன்னால் விடுபடவே இயலாது என்று பொருள். ஒரு பெரிய பதவியில இருக்கிறாங்க, ஒரு பெரிய பதவியில இருக்கிறவங்க மேல நம்ம கோபப்பட்டோம்னா என்ன ஆகும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களுடைய அந்த அதிகாரத்துக்கு நம்ம ஆளாகிடுவோம். அதே மாதிரிதான் யோக நிலையில தவ நிலையில இருக்கக்கூடியவங்களுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகினோம் என்று சொன்னால் சிறந்த அமைந்த சீரா செறி, அப்படிப்பட்ட சிறப்புடையவர்கள், யோக நிலையில் சிறப்புடையவர்கள். சரி, அவர்களுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகினோம் என்று சொன்னால் அந்த கோபத்திலிருந்து நம்மால் விடுபடவே இயலாது. ஆக இந்த சார்பு என்பது எதை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதை பெரியாரை பிழையாமை என்று வள்ளுவர் பேசுகின்றார். பெரியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ஞான நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது இந்த உலக பற்றுகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய அந்த கோபத்திற்கு நாம் ஆளாகாமல் இருக்க வேண்டும்.
அதை தவிர்த்து நாம் எப்படிப்பட்ட சார்புகளை நாம் பெற்றிருந்தாலும் அவர்களுடைய கோபத்திலிருந்து நாம் விடுபடுவது என்பது இயலாத ஒரு காரியம் என்று அவர் வரையறை செய்கின்றார். ஆக இந்த மூன்று அதிகாரத்திலையும் ஒவ்வொரு சார்பாக அவர் சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த சார்பு நிலை என்பது நம்மளுடைய அகம் சார்ந்தும் நம்மளுடைய புறம் சார்ந்தும் சார்பு என்ற நிலையை நாம் உணர்ந்து கொள்கின்ற போது அல்லது செயல்படுத்துகின்ற போது நம்மளுடைய அகமும் புறமும் தூய்மையாக அமைந்து இந்த உலக பற்றுக்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு அது அன்பு நிறைந்த வாழ்க்கையாக மாறி அறம் நிறைந்த ஒரு செயலாக இந்த உலகம் மற்ற உயிர்களுக்கும் அது சென்று அருளாக சென்று அது வீடு பேறு என்ற பயனுடைய தன்மையாக மாற முடியும். ஆக நிறைவாக வள்ளுவர் இங்கே சொல்லுவதெல்லாம் சார்பு என்ற நிலையில் அவர் வரையறை செய்வது இறைவனை உணர வேண்டும். சார்பாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் சார்ந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்து பற்றுக்களிலிருந்து நம்மால் விடுபட்டு வீடு பேரை அடைய இயலும் என்ற மெய்ஞான நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வழிமுறையை அவர் வரையறை செய்து தருகின்றார். எனவே திருக்குறளில் சொல்லப்பட்ட இந்த சார்பு நிலையை நாமும் கைக்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் இந்த பிறவி பயனை அடைந்து நம்மால் மெய்ஞான நிலையை அடைய இயலும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய சரவணன் ஐயா அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.